இந்த வீடியோ நான் எடுக்கிற டைம் வந்து இப்போ 7:22. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. நுவரலியா தான், வேறு கதையே இல்லை. அவ்வளோ காசில் அடிச்சு போத்து நுவரலியாவுக்கு. இங்கேயே பார்த்துட்டு போயிடலாம். இதில் வந்து தெரிகிறது எங்களோட வவுனியா தான். வவுனியாவில் நெடுக்குளம் ரோட்டில் நிற்கிறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இது நுவரலியா எல்லாம் இல்லை, எங்களோட வவுனியாவோட நிலைமை இப்போ இப்படி தான் இருக்குது. இப்போ டைம் வந்து விடிய 7 மணிக்கு மேலே. இவ்வளவே இப்படி இருக்க டவுனுக்கு போய் பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. ஏன்னா சூரியனே தெரியாத அளவுக்கு இது நிலைமை இருக்குது. போய் டவுனுக்கு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி. இதோட வேப்பங்குளம் அங்கேருந்து அப்படி இந்த பட்டாணிச்சூர் குளத்தை பட்டாணிச்சூர் இடத்த பாருங்கள் அப்படின்னு சொல்லி. எப்படி இருக்குது இந்த பட்டாணிச்சூர் கிரவுண்டு கிட்ட. நேற்று இந்த இடத்துல வீடியோ எடுத்து போட்டிருப்பேன். ஃபுல்லாக அந்த இடமெல்லாம் தெரியும். இப்போ பாருங்கள் ஒன்றுமே தெரியாது, அப்படி இருக்குது. பனி மூடி போய். இந்த நிலம் எல்லாமே வந்து பார்த்தா ஏதோ ஐஸ் கோட்டிங் மேடக்கு மேலே. கிட்ட போய் பார்த்தா தான் தெரியும் என்னன்னு சொல்லி. வா 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 வவுனியாவை பாருங்கள். என்னென்னு இது ஒரு படத்தில் என்ன சந்திரமுகியாக மாறிக்கொண்டிருக்கிற என்ற மாதிரி நுவரலியாவாய் மாறிக்கொண்டிருக்கிற வவுனியாவை பாருங்கள். அப்படியே பாருங்கள், மற்ற பக்கம் காட்டுறேன். நேற்று இந்த இடம் வந்து தெரிஞ்சிருக்கும். இப்போ பாருங்க அப்படிக்கான்னு சொல்லி. இதில் என்ன ஒரு ப்ளசண்டா, சூரியன் உதிச்சு கொண்டிருக்கு இந்த. ஆனால் சூரியனே தெரியாத அளவுக்கு பனிமூட்டமாக இருக்குது. சரி, இப்படியே போய் வவுனியா டவுனுக்கு அப்படியே ரவுண்டு போயிட்டு அப்படியே போவோம். போயிட்டு இன்றைக்கி கொள்ளிறது சரியா. இதுலேயும் வந்து தூரமாக பாருங்கள் நிறைய இடத்துல அந்த பனிமூட்டம் கிடக்கு. அதோட நிறைய கொக்குகள் வந்து நல்ல வடிவான கொக்குகள் இதில் மேய்ஞ்சி வந்துருக்கு. இது ஒரு குட்டி வீடியோ தான் போடுறேன். சொன்னால் இப்படியும் வவுனியா இருந்தன்ற ஒரு ஞாபகத்துக்கு. இவ்விடம் வந்து கொஸ்பேல் ரவுண்ட் அபவுட். இவ்விடத்தை பாருங்கள் அப்படிங்கிற சொல்லி. அப்படியே இன்னொரு ரவுண்ட் அபவுட் நிற்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. கண்ணுக்கு இன்னும் நல்லா தெரியுது. அதை விட ஞாயிற்றுக்கிழமை தானே அதில் கொஞ்சம் ஆக்க குறைவாக இருக்குது.
இதில் வந்து பாருங்கள் வவுனியா மணிக்கட்டு போகிறதுக்கிட்ட எப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ இது வந்து இப்போ 7:45 ஆகிட்டுது. நான் 7:45 வந்தேன்னு சொன்னால் இப்போ 6 மணி 5 மணிக்கெலாம் வளமையாகவே இருக்கிறது விடியலை. ஆனால் 8 மணிக்கு வெயில் அடிக்கலாம் இப்படி இருக்க மாட்டா வவுனியா இருக்கிறது குறைவு. இப்போ அந்த ஒரு காரணத்துக்காண்டி தான் இத்தனை மணிக்கு வந்து நான் இப்போ பான் வாங்க வந்து நான் அப்படியே தான் சுற்றி கொண்டிருக்கிறேன். உண்மையாக என்னென்னு சொல்கிறது, எவ்வளோ வெதர் சேஞ்ச், எவ்வளோ இதுகள். இப்போல்லாம் நுரலியாக போனால் நான் நெக்கே இல்லை, 2 ஜாக்கெட் போடணும்.